ஸ்ரீ பைரவி ஜோதிடம் நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு விருச்சக ராசி காரகம். விருச்சக ராசி பலகால் ராசி, நீர் ராசி, பெண் ராசி, ஸ்திர ராசி, மோட்சம் ராசி. விருச்சக ராசிக்கு தேள் சின்னம். செவ்வாய் பகவான் அதிபதி ஆவார். ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யக்கூடியவர்கள், தனித்து செயல்படுவார்கள். மறைந்து வாழக்கூடியவர்கள், சண்டையிடும் குணம், திருப்பி தாக்கும் குணம், கோபம், ஆக்ரோஷம் உடையவர்கள், தியாக குணமுடையவர்கள், பிறர்க்கு உதவும் குணம் இருக்கும். தன்னை நம்பியவர்களுக்கு உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். தற்கொலை எண்ணம் உண்டு. விரக்தியான மனம் இருக்கும். ஆபத்து வரும் சமயங்களில் தன்னை அழித்து கொள்ளவும் தயங்க மாட்டார்கள். அனைவரிடமும் ஒத்துப்போக மாட்டார்கள். எந்த செயலிலும் வேகம் இருக்கும். தனக்கு ஒத்து போகாதவர்களை அழிக்கும் எண்ணம் குணம் இருக்கும். அதிகம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பாவ செயல்களை தயவு தாட்சண்யமின்றி செய்வார்கள். விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய். இளைய சகோதரன், பூமிக்காரகன், சேய்க்காரகன், அக்னிக்கு சமமான ஒளியை தரக்கூடியவர். முன்கோபம், முரட்டு குணம், கர்வம், அலட்சியம், சண்டையிடும் குணமுள்ளவர்கள். ஜாதகத்தில் உடல் பலத்தை நிர்ணயம் செய்பவர் இவர். ராஜகிரகம், ஆண் கிரகம் ஆவார். பூமி நிலத்திற்கு உரியவர். சத்திரியன் ஜாதியை சேர்ந்தவர். வாக்குவாதம், வீரம், கர்வம், எளிதில் உணர்ச்சி வசப்படுதல், அகங்காரம், வேகம், விடாமுயற்சி, வீண் சண்டையிடும் குணம் இருக்கும். கத்தி, கொடுவாள் போன்ற ஆயுதங்களை எளிதில் கையாளுவார்கள். மல்யுத்தம், கபடி, ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளில் அதிகம் ஆர்வமுடையவர்கள். காவல்துறை, இராணுவம், சீருடை பணியாளர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள். இவர் விபத்து, காயம், தழும்புகளை ஏற்படுத்துவார். செவ்வாயின் ஆட்சி வீடு மேசம், விருச்சகம். உச்ச வீடு மகரம், நீச்ச வீடு கடகம். ஒவ்வொரு ராசியிலும் 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். செவ்வாயின் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இவை உடைப்பட்ட நட்சத்திரங்கள். செவ்வாயின் கர்மப்பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இது செவ்வாயின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். சகோதர ஒற்றுமை இருக்காது. விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் என 9 பாதங்கள் இருக்கும். விசாகம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் நின்றால் சிறந்த பக்திமான், ஒழுக்கமானவர். முன்கோபம் இருக்கும். சிந்தித்து விவேகத்துடன் செயல்படுவார். கலகலப்பாக பேசுவார். அனுசத்தில் சந்திரன் நின்றால் அனைவரையும் அனுசரித்து செல்லும் குணம் இருக்கும். ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைத்து செயல்படுவார். தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு, நிர்வாக திறமை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டு. பெருந்தன்மையானவர், சுற்றுலா பிரியர். கேட்டையில் சந்திரன் நின்றால் புத்தி கூர்மை அதிகம். விவேகத்துடன் செயல்படுவார். எதிலும் முதன்மை என்ற எண்ணம் இருக்கும். எதற்காகவும் பின்வாங்க மாட்டார். திறமைசாலி தான் என்ற எண்ணம், கர்வம் உண்டு. விசாகம் நாளில் லக்கண புள்ளி விழுந்தால் சிறந்த பேச்சாளர். சலித்து கொண்டே வேலை செய்வார். கடவுள் பக்தி உண்டு. எதற்காகவும் கவலைப்பட மாட்டார். கோபம் அதிகம். அனுசத்தில் லக்கண புள்ளி நின்றால் நீதி நெறி தவறாதவர். சாமர்த்தியசாலி. எதையும் சமாளிக்கும் திறமை இருக்கும். நல்ல வார்த்தைகளை அதிகம் பேசுவார். சிறந்த பக்திமான். கஞ்சத்தனம் அதிகம் இருக்கும். தாய் தந்தை மீது அதிக பாசம், அக்கறை உடையவர். கேட்டை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி நின்றால் பொய்யை மெய்யாக பேசுபவர். கடுமையான கோபம் உண்டு. அறிவு திறமை அதிகம் இருக்கும். யாரிடமும் கெஞ்சி கேட்க மாட்டார். எதையும் செய்து முடிக்கும் குணம், செயல் திறமை இருக்கும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். விருச்சகத்தின் குணநலங்கள்:
மௌன ராசி, ஊமை ராசி, தந்தைக்கு ஆகாத ராசி. தனது பிரச்சனைகளை எளிதில் வெளியே சொல்ல மாட்டார். மின்சாரத்துறை, மின்கருவிகள், ரசாயன கூடம், சாராயம் காய்ச்சுதல், அமிலக்கிடங்கு, சாக்கடை பகுதி, நாற்றம் மிகுந்த பகுதி, கிணறு, அறுவை சிகிச்சை நடைபெறும் இடம், வயதுக்கு மீறிய காதல், சுடுகாடு, பொருள் மறைத்து வைக்கும் இடம், ரசாயன பரிசோதனை கூடம், கோமா நிலை, ஆசிட், ஒரு வேலையை முடிக்காமல் தடைப்பட்டு நிற்பது, பிடிவாத குணம், மாறுபட்டுள்ள கால்கள், ஆயுதங்கள் தயாரிக்கும் இடம், விஷ ஜந்துக்கள் வாழும் இடம், குறுகிய பகுதி, கிராம பகுதி, முட்கள் நிறைந்த பகுதி, கடினமான பாறை பகுதி, கற்கள் குவிக்கப்பட்டுள்ள இடம், தொழிற்சாலை, இயந்திர கருவிகள் தயாரிக்கும் இடம், சலவை தொழில் செய்யும் இடம், மின்சாரம் அதிகமாக புழங்கும் இடம், குப்பை கொட்டும் இடம், குளிக்கும் இடம், பள்ளத்தாக்கு, பாதாளம், பாதாள சாக்கடை, நெருப்பு தொழில், ஆபத்து நிறைந்த தொழில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம். இவை அனைத்தும் விருச்சக ராசிக்குரிய வேலை, தொழில், இருப்பிடங்களாகும். செவ்வாயின் கர்மப்பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இதில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் செவ்வாய் காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேகமாக செய்வார்கள். உஷ்ண உடம்பு, தான் என்ற எண்ணம், கர்வம், வேகம், ஆணவம், தான் வைத்ததுதான் சட்டம் என எண்ணுபவர்கள். தைரியசாலிகள், நிறைய பொய் பேசுவார்கள். வீடு, மனை, நிலம் எளிதில் சுலபமாக கிடைத்துவிடும். காதலில் முரட்டுத்தனம் இருக்கும். கணவன், மனைவி இருவரும் அதிக கோபமுள்ளவர்கள். அடிக்கடி சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, கட்டை பஞ்சாயத்து இருக்கும். நண்பர்களால் பிரச்சனைகள் வரும். கலப்படம் செய்து அநியாய வழியில் சம்பாதிப்பார்கள். எலும்பு மஞ்சை, பருக்கள், வெட்டுக்காயம், கெண்டைக்கால் வலி, தசை பிடிப்பு நோய் வரும். பரிகாரமாக வீட்டிலேயே ஜிம் வைத்து உடற்பயிற்சி செய்யலாம். உணவில் சுக்கு காப்பி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அதிகம் சேர்த்து கொள்வார்கள். இறைச்சி கடை, உரக்கடை, ரசாயனம், மருந்து கடை, நெருப்பு, செம்பு, செங்கல் சூளை, மின்சாரம், காவல்துறை, இராணுவம் போன்ற தொழில்கள் அமையும். வீடு, மனை விற்பனை தரகர், தீயணைப்பு வேலை, அறுவை சிகிச்சை நிபுணர், பல் டாக்டர், சட்டிப்பானை செய்யும் தொழில், தண்டனை அளிக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள். ஆயுத பயிற்சி, துப்பாக்கி சுடுதல், படை தலைமை, உடல் வலிமை, விடுதலை ஆதிக்கம், விதவை தொடர்பு, அவப்பெயர், கடன், பகை, ஆத்திரம், அவசரம், சுயநலம், துணிச்சல் நிறைந்தவர்கள். மின்சார வாரியம், கராத்தே, குத்துச்சண்டை, சிலம்பம், திருட்டு, பேராசை, எலும்பு மஞ்சை, கருப்பை சிதைவு, மெட்டல், சுரங்கத் தொழில், கொல்லன், இரும்பு பட்டறை, கற்கள், தூண், சிற்பி, கள்ளக்கடத்தல், இயந்திர கைவினைஞர், செம்பு வியாபாரம், பொறியாளர், அறுவை மருத்துவர், பவளம், துவரம்பருப்பு வியாபாரம் செய்யலாம். விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம். உங்கள் லக்கணத்தில் இருந்தும் 8ஆம் பாவத்திற்கு இந்த காரகங்களை எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம். வாழ்க்கை துணையின் குடும்பம் பற்றி அறிய உதவும் ஸ்தானம். ஆயுள், இன்சூரன்ஸ் பணம், உபகாரத் தொகை, வரதட்சணை, லஞ்சம், மற்றவர்களின் அறியாமையால் முன்னேற்றம், நாள்பட்ட நோய், தீராத நோய், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆசனவாய் பிரச்சனைகள் அறிய உதவும் பாவம் 8ஆம் பாவம். மூட்டு இழப்பு, அறுவை சிகிச்சை, உறுப்பு இழப்பு, சேதம், சிதைவு பற்றி அறியலாம். கெட்ட பெயர், அவமானம், கடன் கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனை, மன கஷ்டம், அரசு தண்டனை, தூக்கு தண்டனை, செய்யும் வேலைகளில் தடைகள், தாமதங்கள், தோல்வி பற்றி அறியலாம். பலவிதமான கண்டங்கள், வாகனத்தால் விபத்து, கண்டம், புண்கள், காயங்கள், வடுக்கள், தழும்புகள், உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவது, திடீர் விபத்து, ஆயுதத்தால் விபத்து,
வீண் அலைச்சல், வாடிய முகம், துரதிர்ஷ்டம், மற்றவர்கள் செய்யும் துரோகங்களை தெரிந்து கொள்வது 8ஆம் பாவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் சென்று நிரந்தரமாக தங்கும், குடியுரிமை பெறுவதை 8ஆம் பாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். உயில் சொத்து, வாழ்க்கை துணையின் வருமானம் பற்றி தெரிந்து கொள்ள 8ஆம் பாவம் உதவும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு வெளிநாட்டில் வேலையை, பணியை குறிக்கும். கல்விக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக வெளிநாட்டு சுற்றுலா சென்று வருவதை குறிக்கும். திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட் லாபத்தை குறிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.